அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எல்லாரும் கிளியரா தெரிஞ்சுப்பீங்க. சூப்பரா சொல்லியிருப்பேன். 25 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் 25 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 5 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாங்க. 5 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் போதுமானது. எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. 5 லிட்ரு போதுமானதுங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்தா எண்ணெய் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் எண்ணெய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். 5 லிட்ரு போதுமானது. எண்ணெய் நல்லா சூடாகுனதும் 50 கிராம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை 50 கிராம் சேர்த்துடலாம். அந்த பட்டையை கொஞ்சம் பொலிசாக்கி சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டை 50 கிராம் சேர்த்துடலாங்க. பட்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலக்காய் 50 கிராம் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு லவங்கு பூ 50 கிராம் சேர்க்கலாம். லவங்கு பூ 50 கிராம், பிரிஞ்சி இலை ஒரு 15 கிராம் 20 கிராம் சேருங்க, போதுமானது. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம நட்சத்திரப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, நட்சத்திரப்பூ அதாவது ஸ்டார் பூ, அதாங்க பிரியாணிக்கு நல்லா ஹைலைட்டு. அது மெயினாக சேருங்க. அதான் நம்ம டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணியில். அதனால் நட்சத்திரப்பூ ஒரு 100 கிராம் சேர்த்துடலாம். 100 கிராம் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் நம்ம ஒரு 10 கிலோ எடுத்துக்கலாம். 10 கிலோ தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது மாரியம்மன் கோவில் அன்னதான விழாங்க. நம்ம இப்போ போட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் எங்கள் ஊரில் அன்னதான விழாவில் நம்ம 25 கிலோ மட்டன் பிரியாணி சமைக்கிறோங்க. பாருங்க, எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 10 கிலோ பல்லாரி வெங்காயம் சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கியதும் 2 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு, 2 கிலோ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்குற வரைக்கும் இப்போ நம்ம 10 கிலோ தக்காளி நம்ம தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். நல்லா இஞ்சி பூண்டு வணங்கி வரணுங்க. எண்ணெயில் நல்லா வணங்கி பாருங்கள், நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தக்காளி வணங்குற வரைக்கும் நம்ம சுத்தமாக அந்த மட்டன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த மட்டன் நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அந்த ரத்த வாடை போகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துடலாம். பாருங்கள், மட்டன் பார்க்குறதுக்கே இலை ஆட்டுக்கறிங்க, சூப்பராக இருக்குது ஆடு. அதை வெட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம தக்காளி பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 18 கிலோ மட்டன் தான் வந்துச்சு. இப்போ நம்ம அந்த 25 கிலோ அரிசிக்கு 18 கிலோ மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நல்லா பொசு பொசுன்னு இருக்குன்னு வச்சிங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துடலாங்க. மட்டன் மசாலா 50 கிராம், தனி மிளகாய் தூள் 100 கிராம், மல்லித்தூள் 100 கிராம் சேர்த்துருக்கு. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நல்லா பாருங்கள், மசாலா மட்டனில் நல்லா இறங்கியிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் மட்டன்லேயும் உப்பு காரம் கொஞ்சம் இருக்கும். அதனால் கறியில் மசாலா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வெந்துட்டோம், நல்லாயிருக்கும். மட்டன் பாதி அளவு வெந்து வந்த பிறகு நாம் 1 லிட்டர் தயிர் சேர்க்கலாங்க. தயிர் லெமன் சேர்க்கறதுக்கு பதிலாக தயிர் சேருங்க, போதுமானது. லெமன் அதிக புளிப்புத்தன்மை கொடுக்குங்க. தயிர் கொஞ்சம் தான் புளிப்பாக இருக்கும். அப்போ பிரியாணி இன்னும் சுவை கூடும், புளிப்பு கம்மியாக இருக்குங்க. அதனால் தயிர் சேர்த்துங்க, லெமன் நிறுத்திக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் அளவு தண்ணி 43 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. வெஜிடபிள் பிரியாணி இருந்தால் 48 லிட்டர் தண்ணி வைக்கணும், கரெக்டாக இருக்கும். மட்டனில் அந்த கொழுப்பு கொஞ்சம் இருக்கிறதால நம்ம 3 லிட்டர் கம்மி பண்ணிவிட்டு நம்ம 43 லிட்டர் வைக்கலாங்க. 44 லிட்டர் கூட வைக்கலாம். 43 லிட்டர் நான் வச்சிடுறேன். எக்ஸ்ட்ரா தம் போட்டுருவேன். பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்திருக்கு. நம்ம வெங்காயம் போடுறப்ப அரிசி ஊற வச்சிட்டோம். அரிசி நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ நம்ம சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம்.
புதினா கொத்தமல்லி வந்து தண்ணி இருக்கும்போது சேருங்க. தயவுசெய்து தம் எடுக்கும்போது சேர்க்காதீங்க. எந்த பொருள் சேர்க்குற மாரி இருந்தாலும் தம் போகிறதுக்கு மட்டும் தண்ணி இருக்கும்போது சேர்த்துருங்க. அப்போ தான் மொத்த ஃப்ளவரும் கிடைக்கும். நம்ம புதினா மல்லி சேர்த்துட்டு நெய் 1/2 லிட்டரு அது கூடவே சேர்த்துடலாம். நெய் வாசனை நல்ல பிரியாணியோட நல்லா வாசனை வரும். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நெய் வாசனை நல்லாயிருக்கும். நெய் சேருங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாங்க. நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நல்லா பாருங்கள், சாப்பாடு வந்து தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரணும். நீங்கள் கிளறி விடக்குள்ளே நல்லா தண்ணி இது மாதிரி ஈர்த்துட்டு அரிசி மேலே தெரியும். அரை வேக்காடில் நம்ம வந்து அமுக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தமாரி தண்ணி வந்தாலே போதும். நீங்கள் தம் போடலாம். பாருங்கள் 1/2 மணி நேரம் விட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பர் சுவையான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். எப்படி பாருங்கள், எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. கலர் பாருங்கள், நம்ம தயிர் சேர்த்ததால அந்த கலர் வருது. தயிர் சேருங்க. லெமன் சேர்க்காதுங்க. புளிப்பு அதிகம் கொடுக்கும். தயிர் வந்து புளிப்பு கம்மியாக கொடுக்குங்க. பாருங்கள் சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லா இல்லைன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.